அஜ்வினே, எப்பா அஜ்வினே. சொல்லுங்கம்மா, இங்கதான் இருக்கேன், வாங்க. என்னப்பா அஜ்வினே, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? அதுக்கப்புறம் இது இல்ல அது இல்லைன்னு சொல்ல போற பாத்துக்க. எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சானே ஒரு முறை பாத்துக்க. அதெல்லாம் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேம்மா. அதுக்கு இல்லட்டா, ஊருக்கு போனாலே சட்டையா காணோம் பேண்ட காணோம் ஜட்டியா காணோம்னு சொல்றேன். இந்த அம்புட்டு தூரம் போற அடிக்கடி திரும்பி வர முடியும். அதனால என்னென்ன வேணுமோ ஒரே அடியே எடுத்து வச்சுக்க. அப்புறம் மாட்டுக்கு இது காணும் அது காணும்னு அங்க போய் புலம்ப கூடாதுல, அதனால தான் சொன்னேன். ஏம்மா, அதெல்லாம் நான் 2 நாளைக்கு முன்னாடியே என்னென்ன எடுத்து வைக்கணும்னு லிஸ்ட் போட்டு எடுத்து வச்சுட்டு தான் இருக்கேன். என் லிஸ்ட் படி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். அப்படியே ஏதாச்சும் விட்டு போனாலும் நான் அங்கே போய் வாங்கிக்கிறேம்மா. அங்கேயும் கடைலாம் இருக்கும். கடை இல்லாம எந்த ஊரும் கிடையாது. சரிங்களா? விடுங்க. ம். ஆமா, பாஸ் எடுத்து வச்சுக்கிட்டியா? என்னது பாஸா? ஆமாண்டா, பாஸ் அது இருந்தா தானே அந்த ஏரோப்ளேன்ல போக முடியும்னு சொல்லுவாங்களே. சரியா போச்சு. ஏம்மா, அது பாஸ் இல்லம்மா, பாஸ்வேர்டு மாதிரி. பாஸ்னா இந்த வாயில போடுறாங்கல்ல பாக்கு, அது பேரு தான் பாஸ். நீங்க சொல்றது பாஸ்போர்ட் இருந்தா தான் ஏரோப்ளேன்ல போக முடியும். அதான் பார்த்தேன். உங்க அம்மாக்காரிக்கு பஸ்ல போறதுக்கு பஸ் பாஸ்னு ஒண்ணு எடுக்குன்ற விஷயமே அவளுக்கு தெரியாது. இதுல பாஸ்போர்ட்னு மட்டும் எப்படி அவளுக்கு தெரியும்? அவ வாய்க்கு வந்தபடி ஏதோ சொல்லிட்டு கிடக்கா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியட்டும், நீங்க வாயை முடிக்க இருங்க. ஏம்மா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டுமா, இதோ இருக்கு பாருங்க. சரி. அப்புறம் அம்மா உனக்கு புளிச்சோறு கட்டி வச்சிருக்கேன். டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுக்கணுமா இல்ல வாழை இலையில வச்சு கட்டி கொடுக்கணுமா? என்னது புளிச்சோரா? ஆமாப்பா, வானத்துல அவ்வளவு தூரம் பறந்து போக போற வழியில பசி எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? புளிச்சோறு கொண்டு போனீங்கன்னா ஒரு வாய் அவுத்து வாயில போட்டுக்கிட்டீங்கன்னா பசி அடங்கும்ல. ஏரோப்ளேன் அடிக்கடிக்கு கீழே இறங்குவா முடியும் இல்ல, காடை தான் நடக்கா சொல்லி. அதனால அம்மா உனக்கு புளிச்சோறு கட்டி வச்சிருக்கேன். டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுக்குறேன், எடுத்துட்டு போய் சாப்பிடு சரியா? உன் மவன் என்ன பக்கத்துல பிக்னிக் போறானா இல்ல டூர் போறானா? புளிச்சோறு தயிர் சோறு ஊர்கான கட்டி எடுத்துட்டு போறதுக்கு அவன் ஃபாரினுக்கு போறான் வேலைக்கு. அதெல்லாம் போற வழியில ஏரோப்ளேன்ல கொடுப்பாங்க. நீங்க சும்மா இருக்க. ஏரோப்ளேன்ல கண்டது பொண்டதமா கொடுத்துட்டு காசு வாங்கிப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு தான் சரியில்லாம போகும். உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமா சாப்பிடணும்னா அது நம்ம வீட்டு சாப்பிடத்தையும் கிடக்கும் பாத்துக்க. ஏயா அஸ்வினே, அந்த மனுஷன் சொல்லுவாரு அப்படிங்க. நீ புளிச்சோறு எடுத்துட்டு போய் சாப்பிடு. உடம்புக்கு கெடுதியான பொருளெல்லாம் கண்டபடி விற்பாங்க. காசு கொடுத்து அதெல்லாம் சாப்பிட வேண்டாம். புளிச்சோறு சாப்பிட்டா பசியும் அடங்கும், உடம்புக்கும் நல்லது. வீட்டு சாப்பாடு இல்ல. ஏம்மா, அதுல ஒண்ணு வேண்டாமா. நான் என்ன ஒரு நாள் ஃபுல்லா வானத்திலே பறக்கவா போறேன்? ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் போயிட்டு ரூம்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அட என்னடா நீ! ஆமா, சேச்சா கட்டி கொடுக்குற புளிச்சோறு வேண்டான்னு சொல்ற. புளிச்சோறுலாம் 3 நாள் வச்சிருந்தா கூட கெடாது பாத்துக்க. ஒழுங்கா எடுத்துட்டு போய் ரூம்ல உட்காந்து சாப்பிடுறியோ இல்ல ஏரோப்ளேன்ல சாப்பிடுறியோ அது உன் விருப்பம். நான் தர சோறை எடுத்துட்டு போற வழியை பாரு. 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. மூடி வச்சிருந்தா நல்லா தான் இருக்கும். அட கடவுளே, இந்த பைத்தியக்காரியை என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்புறம் மாங்காய் பொடி வத்த பொடின்னு வத்த குழம்பு பொடி சாம்பார் பொடின்னு எல்லாத்தையும் உன் பைக்குள்ள வச்சிருக்கேன். எடுத்துட்டு போய் சாப்பாடுல கலந்து போட்டு சாப்பிடு சரியா? பட்டினி எல்லாம் கிடக்காதுப்பா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏண்டி, உன் மவன் என்ன ஃபாரினுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா போறான்? இது அதுன்னு பார்த்து செஞ்சு கொடுக்கறதுக்கு. அவன் ஏற்கனவே வேலைக்கு போன இடத்துக்கு தானே இப்ப மறுபடியும் வேலைக்கு போறான். அதெல்லாம் வேணுன்றதே அவன் செஞ்சுப்பான். நீ அமைதியா வாயை மூடிட்டு இரு. சும்மா இது அதுன்னு செஞ்சு கொடுத்து அவனுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லாம போயிட்டு போகுது. வாயை கழுவுங்க முதல்ல. ஒரு தாயோட அருமை தகப்பனுக்கு எங்க புரிய போகுது? என் புள்ள நல்லா இருக்கணும்னு நான் தான் நினைக்குவேன். நீ நான் செஞ்சு கொடுத்தல நீ எத்தனை போனா? சரிம்மா, சரி, சண்டை போட்டு கத்திக்க. நீங்க கொடுத்தது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போறேன், போதுமா? சரிப்பா சரி. அப்புறம் ஐயா அசீனே, மாசம் கொஞ்சம் மாச சம்பளத்தை கரெக்டா அக்கௌண்ட்ல அனுப்பிச்சுருப்பா. ஏன்னா இங்க கடன் கணக்குலாம் கொடுக்கணும்ல. காசு கொஞ்சம் சேர்த்து வச்சா தானே நாலு பேர் ஏதாச்சும் ஒரு செலவுன்னா நம்ம அடுத்தவங்கிட்ட போய் கையேந்தி நிக்க முடியாதுல்ல. அதானே, அந்த விஷயத்துல கரெக்டா இருப்பாளே. எம்மா, நான் சம்பளம் வாங்கினோடனே அடுத்த நிமிஷமே உங்க அக்கௌண்ட்ல போட்டுடுறேன், போதுமா? சரிப்பா சரி, நீ போடுறவனே எனக்கு தெரியும். ஆனா பணம் ரூமுக்குள்ள வச்சு வச்சுக்க, பக்கத்துல இருக்கிற பயலுக்கு ஆட்டி போட்டுருவாங்க. அதுக்காக தான் அம்மா சொல்றேன். எல்லாரும் கார்டு தான் வச்சிருப்பாங்க, கையில காசு எல்லாம் இருக்காது. எங்க போனாலும் கார்டு தான் ஸ்வைப் பண்ணுவோம். பாத்துப்பா காத்து, கார்டு கூட களவாடிட்டு போயிடுவாங்க சில களவாடி பயலுக்கு. அதுக்காக தான் சொல்றேன், நீ கவனமா இருந்துக்க. சரிம்மா. ஏட்டி, இப்படி தோணு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவன் ஏதாச்சும் எடுத்து வைக்கிறது கூட நினைச்சிருப்பான். அதெல்லாம் நீ பேசி மறக்கடிச்சிடாத. போய் வேலையை பாரு. அவன் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிட்டான். இருப்பா அஸ்வினே, நான் போய் உனக்கு பிடிச்சோர் கொண்டு வரேன். எப்பா அஸ்வினே, சொல்லுங்கப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா, சரியா? எது வந்தாலும் அடிக்கடிக்கு ஃபோன் போட்டு அப்பா அம்மாட்டு பேசு. அவன் என்ன பண்றது? என் பேரங்க இருந்தா கூட நேரம் போட்டு தெரிஞ்சிருக்காது. என் பேரனே ஊர்லயே கிடக்கான். நான் உங்க அம்மா மூஞ்சி பார்த்துட்டு எம்பிட்டு நாள் தான் உட்காந்துருக்குது சொல்லு. அவன் மூஞ்சி ஒரு முறை பார்த்தாலே போர் அடிச்சிடும். இதுல ஒரு நாள் ஃபுல்லா ஓயாம உட்காந்துக்கிட்டு பார்த்துருக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாத்துக்க. அப்பப்போ கால் பண்ணு, சரியா? சரிங்கப்பா, நீங்க உங்க உடம்பு பார்த்துக்கிடுங்க. எப்படியாச்சும் மறி குழந்தையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அம்மாவுடைய கோபம்லாம் சமாதானம் ஆக சொல்லிட்டோம். மறி குழந்தைவை திட்ட வேண்டாம்னு சொல்லுங்க. நீங்க தான் கொஞ்சம் மறி குழந்தைவை பார்த்துக்கணும்.
அதெல்லாம் என் மருமகையும் பேர பிள்ளையும் நான் பாத்துக்கிறேன். அவங்கள பத்தி நீ பயப்படாத. உங்க அம்மாவோட கோவம் எல்லாம் கொஞ்ச நாளைக்குதியா. பேர பிள்ளை பார்த்த உடனே காணாம போயிடும் பாத்துக்க. சரிங்கப்பா. நீ சந்தோஷமா புறப்படு. தைரியமா வேலை செஞ்சுட்டு நல்லபடியா பணம் காசு சம்பாரிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம ஊர் பக்கம் வந்துரு. இங்கேயே ஏதாச்சும் ஒரு பிசினஸ் வச்சுக்கிட்டு வேலை செய்கிற வழியை பாரு. மறுபடியும் எல்லாம் இங்க இருந்து அங்க மறுபடியும் போக முடியாது. ஏன்னா உன் மகனும் பெருசாயிடுவான்ல. அப்புறம் அப்பா அப்பான்னு உன் முகமே தெரியாம போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரத்துல வர முடியுமோ வந்துருப்பா. சரியா? சரிங்கப்பா. அட மறிக்குழந்தை தான் ஃபோன் பண்றா. யாரு? மருமவளா? சரி சரி, நீ மருமக கிட்ட பேசு, நான் அப்புறமாட்டிக்கு வரேன். ஹலோ, சொல்லு மறிக்குழந்தை. என்னங்க மாமா, ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா மறிக்குழந்தை, வேணுன்றத எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கார் வந்த உடனே கிளம்ப வேண்டியதியா. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களே, அதுக்கப்புறமாட்டுக்கு இதெல்லாம் அதுலன்னு மறக்க போறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். என்னாலதான் உங்க பக்கத்துல இருந்து உங்களை ஊருக்கு வழி அனுப்ப முடிக்க முடியல. என்ன செய்யறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் விட்டு. நீ குழந்தைய பத்திரமா பார்த்துக்க, உன் உடம்பு பார்த்துக்க. கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீ இங்கே வந்துரு. சரியா? அங்கேயே இருந்தீங்கன்னா அப்புறம் அம்மாவுக்கு கோபமாக இருப்பாங்க. அதனால ஒரு 2-3 மாசம் போல இருந்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைய கூட்டிட்டு இங்கே வந்துரு. நான் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், அவர் பார்த்துக்குவார் மற்றதெல்லாம். சரியா? சரிங்க மாமா, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணுங்க, வீடியோ கால்லாம் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பாக வீடியோ கால் பண்ணுவேன். பின்ன என் மவனை பார்க்கணும்ல, வீடியோ கால் பண்ணத்துல நீ என் மவனை காட்டுவேன். அதுக்காச்சு கண்டிப்பாக பண்ணுவேன். அப்போ உங்க மகனுக்காகத்தான் வீடியோ கால் பண்ணுவீங்க, எனக்காக பண்ண மாட்டீங்களோ? சேச்சே, அப்படிலாம் இல்லை மறிக்குழந்து, உனக்காகவும் தான் பண்ணுவேன். அது சரி, அடிக்கடிக்க குழந்தைக்கு என் ஃபோட்டோவை எடுத்து காமிச்சேரு. சரியா? இவர் தான் உங்கள் அப்பான்னு சொல்லிட்டே இரு. அப்போ என் குழந்தைய என் முகத்தை பார்த்தா அடையாளம் காணுவா. இல்லாட்டி என்னை அப்படியே மறந்து போயிடுவான். நான் வேற ஊர்லேருந்து வர 5 வருஷம் ஆகும்ல. அப்புறம் அப்பா மேலே பாசமே இல்லாமல் போயிடும். என்னைய பார்த்த உடனே பயந்து போவான்ல. அதனால அடிக்கடிக்கு என் முகத்தை காட்டிக்கிட்டே இரு. சரியா? சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். சரி மறிக்குழந்து, இப்போ வேற என்ன? அத்தை மாமாட்டெல்லாம் சொல்லிடு நான் ஊருக்கு புறப்படுறேன்னு. நீ உடம்பு பார்த்துக்க. சரியா? சரிங்க மாமா, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் போனை வைக்கிறேன். சரி. சரிம்மா. இந்தாப்பா அஜ்வினே. எம்மா, என்னம்மா இது இவ்வளோ பெரிய பாக்ஸு? புளிச்சோறுடா. ஒன்றுத்துல புளிச்சோறு, ஒன்றுத்துல லெமன் சோறு, ஒன்றுத்துல தயிர் சோறு, மாற்றி மாற்றி வச்சிருக்கேன். உனக்கு எதுக்கு மனசு தோணுதோ அதை எடுத்து சாப்பிடு. ஐயோ எம்மா, ஏரோப்ளைன்ல சோறுலாம் கட்டிட்டு போய் சாப்பிடக்கூடாது சொன்னா கேட்குறீங்களா? ஏதோ ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்ல கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு அடுக்கு மாடி டிஃபன் பாக்ஸை கொடுத்து விட்டுருக்கீங்க. நல்ல சொல்லு உங்க அம்மாக்கு. பட்டிக்காடு புத்தின்றது அப்படியே காட்டுற பாரு. ஏரோப்ளைன்ல பெரிய பெரிய பணக்காரங்களா பறந்து வருவாங்க. அவங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இந்த புளிச்சோறு லெமன் சோறு பிரிச்சு சாப்பிட்டு இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? நம்மளும் வீட்டில இருந்து இதே மாதிரி சோறு கட்டி கொண்டு வந்திருக்கலாமேன்னு நினைச்சிருப்பாங்க. அடே அஜினே, பக்கத்துல இருக்கவங்க பார்த்தாங்கன்னா ஒரு வாய் சோறு கொடுத்துரு. ஏன்னா அவங்கள பார்க்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் உனக்கு தான் வயிறு வலிக்கும். ஒழுங்கா அம்மா சொல்றது கேளு. இந்த சாப்பாடை எடுத்துட்டு போ. ஐயோ சொன்னா கேட்க மாட்டேங்களே. சரி கொடுங்க. ஐயா அசுவினே, வெளியே கார் வந்துருச்சியா? இந்த பொட்டி பொடிக்க எல்லாம் கொண்டு போய் நான் வைக்கட்டுமா? அப்பா எல்லாம் கனகனமா வெயிட் அதிகமா இருக்கும். நீங்க கொண்டு போக மாட்டீங்க, நானே கொண்டு போறேன். விடுங்க. சரிம்மா, அப்ப நான் புறப்படுறேன். பார்த்து பத்திரமா இருக்க. சரிங்களா? அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்காதீங்க. சின்ன குழந்தை மாதிரி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்காம எப்பவும் சந்தோஷமா இருக்க. ஏன்னா இந்த வீட்டுல இருக்க போட்டு இனிமேட்டு நீங்க 2 பேர் இருக்கீங்க. ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு இருக்கணும். அதனால சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இல்லாம சந்தோஷமா இருங்க. ஆமா, நான் எல்லாம் ஒழுங்காத்தான் இருப்பேன். உங்க அம்மா காலத்து அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருப்பா. என்னாலதான் சண்டை வருதுன்னு சொல்றீங்களா? அம்மா இப்பதானே நம்ம சொன்னேன், கோவப்படாதீங்க. முதல்ல கொஞ்சம் கோவத்தை குறைங்க. உங்க அப்பா கிட்ட அதை சொல்லிட்டு போ. எனக்கு கோவம் வர மாதிரி பண்றதே அந்த மனுஷன்யா. அவர் ஒழுங்கா இருந்தா நானும் ஒழுங்காத்தான் இருப்பேன். எப்பா சும்மா அம்மாவை எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. அவங்களும் எவ்வளவு வேலை தான் செய்வாங்க சொல்லுங்க. கொஞ்சம் கூட மாட நீங்களும் ஒத்தாசே இருங்க. சரிங்களா? சரிடா. அம்மா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா, மறி குழந்தை மேல எந்த தப்பு இல்லை. நீங்க அவன் மேல கோவப்பட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நாளுக்கு அங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் குழந்தையும் அவளை இங்க கூட்டிட்டு வந்துருக்க. மறுபடியும் அவன் மேல எந்த சண்டையும் போட்டுக்காதீங்க. அவளை நல்லபடியா பாத்துக்கமா. ஏண்டா நம்ம வீடே வாழானே, அவ அங்க போய் உட்காந்துருக்கா. அவளை இங்க வேற மறுபடியும் கூட்டிட்டு வரணுமா? ஏமா அப்படி பேசுறீங்க? என்னதான் இருந்தாலும் அவ உங்க மருமகள் இல்லையா? உங்க தம்பி பொண்ணு வேற. அசலால இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டுருவியா அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. அவ சொந்தத்துல நீங்க எடுத்திருக்க உங்க சொந்த தம்பி பொண்ணு. அவளை போய் ஏமா அப்படி சொல்றீங்க? எனக்காக அவளை மன்னிச்சிருக்கம்மா. அவன் மேல தப்பியா இருந்தாலும் அவன் மேல முகத்தை காட்டாதீங்க. அவளும் சின்ன பொண்ணு தானே. இதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவா. குழந்தைய வச்சுக்கிட்டு அவளும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவா சொல்லுங்க. இனிமேட்டு அவளுக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுங்க. அவளும் கண்டிப்பா கத்துக்குவா. கட்டி அது நம்ம மகன் சொல்றான்ல, அப்புறம் என்ன மூஞ்சி உண்மை வச்சுக்கிட்டு இருக்க? ஊருக்கு போற நேரத்துல அவனை டென்ஷன் படுத்தாத. ஒழுங்கா எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லு. சரி, நல்லபடியா பாத்துக்கிறேன். அப்பா நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல, ஒரு 2 மாசம் கழிச்சு மறி குழந்தைங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்.
சரிப்பா நான் பாத்துக்கிறேன், நீ போட்டு. சரிப்பா, சரிம்மா, போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருக்க. ஓகேப்பா, பாய் பாய். பார்த்து பத்திரப்பா அஸ்வினே. செட்டி, பிள்ளையை சந்தோஷமா வழி அனுப்பி விட்டுவிட்டு இப்படி வாசல்ல வந்து அழுது ஒப்பாரி வச்சுட்டு கிடக்க. அவன் மனசு கஷ்டப்படாதா? ஒழுங்கா கண்ணை தொடச்சிட்டு உள்ள போட்டி. ஆமா, என் பிள்ளைய 5 வருஷம் கழிச்சுதான் பார்க்க போறேன். எனக்கு அழுக வராதா? அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியும். ஒரு அப்பனா உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாதானே? அப்பனா 1000 கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் வெளியே காட்டிக்க முடியும்? பொம்பளைங்க மாதிரி அடிக்கடிக்கு வெளியே அழுத்துட்டே இருந்தா அப்புறம் ஆம்பளைங்களுக்கு என்ன மரியாதை? எல்லா கஷ்டத்தையும் நாங்க உள்ளுக்குள்ள தானே வச்சிருக்கோம், அது உங்களுக்கு எங்க புரிய போகுது?